பாப்பா மாமா அந்த முனிசாமி 2 இட்லி வையே. வெச்சிட்டேன். வா வந்துட்டேன். அந்த நடுவுல இருக்கானே அவனுக்கு இந்த டீ கொடு. கொடுத்துட்டேன். வா வந்துட்டேன். என்னங்க சின்ன கருப்பன் சொன்னா பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமா ஆமாப்பா, என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன், ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா? போடா. யோ நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்டதான் நீ கடன் சொல்லுவிய மாமா. என்னடா வர்ற பய போற பயில எல்லாம் மாமாங்கிறீங்க? மாமா பொண்ணை பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமாவைத்தான் தீரணும். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்ன கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா உன் கை நாள் நேத்து ஒரு டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடுறா. இந்தா இத அவனை காட்டு. தாய் குலமே. ஐயோ மாமா கால பிடிக்கிறாரு. யோ சாயா, என்னைய திடீர்னு கால்ல விழுந்துட்டான்? இவரு ஒரு பழைய மந்திரி. தாய் குலத்தை பார்த்தா கால்ல விழுந்துருவாரு. எதுக்கு கொலுசை கழட்டுறதுக்கா? கால்ல இருந்து ஆரம்பிப்பாரு மரியாதையை. யோ எப்ப எந்திரிப்பான்? ஒரு நாள் அவங்க அவனை தூக்கிட்டு போறியா? தூக்குங்கடா. அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க 2 பேரும் ஏன் கூட வாங்க, 2 வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோட்டா? 3 தடவை கூப்பிடுற. என்னையா அவனை? டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க? பாப்பா மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன். அவனுக்கு இருக்கு. இந்த கூட பாவம் நீ. டீ கடையில வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, கால் எப்படி வெந்து போயிருக்கும்? இத பாரு, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். மாமா கைய பிடிச்சு இழுக்குறான் பாருங்க மாமா. ரப்பர் வாயா, எந்திரா. என்னடா கேட்ட? என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கழுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா நான் கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியத்தை கப்பாடா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாண்டா. என்னடா சிரிக்க? என்ன டாவா? ஆமாண்டா. யார பார்த்து டாங்கற? உன்னதான்டா. சரி போடா. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவதான். பாப்போம் பாப்போம். போடா. கத்தாதடா, காது டமான கிழிஞ்சிர போகுது. செவுத்து அடிச்சிடாத. பாத்தீங்களா மாமா, வரவன் போறவன் எல்லாம் கைய பிடிச்சு இழுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையப்படாத, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற 10 வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரமா பாத்துக்க. இப்ப மங்காத்தாடி கடை இடம் வச்சிருவான். போட. என்ன சின்ன பாண்டி, நாச்சியார் அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னங்க வட்டிக்கு மேல வட்டி அள்ளி ராணி தருப்பாருங்க. இங்க இருக்க வேண்டியவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எங்க இருக்க வேண்டியவங்க? ஏன் பக்கத்துல தான். அது எப்படி? உனக்கு விஷயமே தெரியாத? வடிவு நாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடா இருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நான் மாப்பிள அழைப்பு. முன்னால கின்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்தா, அவ பின்னால நான் போயிட்டேன். பாப்பா என்ன? ஐயோ ஐயா, ஏங்க காதுக்கு மேல நரைச்சிச்சு, இன்னும் பொம்பளை ஆசை இல்லையா? காதுக்கு மேலதான் நரைச்சிருக்கு. எல்லாத்தையும் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க எடுத்துமா வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? வேற பொண்ண பாக்கணும். என் மாமா மக பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது, பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, அவனுக்கும் முளப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா? அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டாயா ஆகணும். என்னது, என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணா? ஆமண்ணே, ஓ மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு 2 பேரும் வெட்டி சிட்டி ஆடிக்காங்க.
கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துட்டான். பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான். இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளாம். இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான்டா நடத்துவேன். எது மறுபடியும்? ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு முண்டாட்டியே? நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல. உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போக சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க, பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா இந்த பக்கம் வந்தேன். சொன்னால் கேட்டேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? அந்த கதவை சாத்திக்க. எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. ஏன்பா சத்திவேலு, உன் பொண்டாட்டி ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. ரெண்டாவது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து ஐயர் கூடயே போயிட்டா. இப்போ மூணாவது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலு. ஏன் இழவுக்கா வந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் முதல் இரவுக்கு எங்க போவேன்? எந்த வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் விளைச்சல் அமோகம். அதனால கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுதான். என் கல்யாணத்துக்கு என்னையா அவசரம்? என்ன பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க? நான் சொன்ன நிறுத்துவா போறீங்க. நடத்துங்க. டேய், உனக்கு எதிரா கல்யாணம் இப்ப? இன்னும் யாருக்கு? செண்பகத்துக்கு. ஓஹோ, உன் கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஏயா, எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு இந்த ஊர்ல எவனுக்குமே தெரிய மாட்டேங்குதே. எவனுக்கும் ஆத்திரப்படாதரா. முதல்ல செண்பகம் கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி பாப்போம். அப்போ செண்பகத்துக்கு மாப்பிள்ள இப்போதைக்கு முத்துக்கருப்பன் தான் வச்சுக்கேன். அப்போ வச்சுக்கிறது தான், கட்டி கொடுக்கறது இல்ல. அப்ப பண்ணிக்கங்க. ஏய், அசிங்கமா எல்லாம் பேசாத, பல்ல உடைச்சிருவேன். நான் அசிங்கமா பேசுறேன், அவ்வளவுதான். இந்த முத்துக்கரு பையன் இந்த கரகாட்டுக்காரி வீட்டுக்கும் வெத்தலைக்காரி வீட்டுக்கும் முக்காடு போட்டு திரியிறது இருக்குது, அதுதான் அசிங்கம். அவனுக்கு சம்பகமா? உங்களுக்கு ஆள இடம். பேபியா? இங்க யாரும் பேபி இல்லையே. நான் சூரி இல்ல. சூரியாவது சொரியாவது அதெல்லாம் அவனோட முடிஞ்சு போன கதை. இனிமே உனக்கு புது வாழ்க்கை, புது வசந்தம், புது பெயர். ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்கீங்க, உட்கார வைக்க ஒரு சேர் கூட இல்லைங்களே. உட்காருது என்ன? எப்படி என் செட்டப்? என்னங்க இந்த ஏழைக்கு? ஏழைங்கிற வார்த்தையை எதிரில் சொல்லக்கூடாது. வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும். இத பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மாவாட்ட கூட வேண்டாம். டே கோண பையா, அந்த கிரைண்டரை கொண்டாங்கடா. மெதுவா பைய. இதுதான் கிரைண்டர். இந்த பழம் பிடிக்குமா? நல்லா இருக்கும். நல்ல மஞ்ச மஞ்சேன்னு கொத கொதன்னு இல்ல? இதுக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வச்சான் தெரியுமா? ஏன்? 6 5 11. 11 சொலையில இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சுன்னு பேர். அப்ப 12 இருந்தா 6 6ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரேர். ஓஹோ. சாப்பிடு. வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாங்க. கட்டின பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னா கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆரஞ்சு சொல்லியா? வணக்கங்க. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம்.
இப்ப நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம். இது என் மருமக ஜோதியின் பேரு. மேல சொல்லுமா. நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னாதானங்க தெரியும். இரியா ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால சென்ட் ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்னண்ணே என்னய்யா இந்த துண்டாட நிக்கிற? இருக்கவே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே 3 பொண்டாட்டி கட்டிக்கிறேன். 3 பொண்டாட்டியா? ஆள பாரு. பேண்ட் தரேன்யா. நம்ம அவனுக்கு அளவுடு சீக்கிரம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் தலைவர் எங்கள் தலைவர் இப்படி சொல்லித்தாண்டா ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவராக்கிட்டீங்க? இருக்கிற தலைவருக்கே நாட்டுல வேலை இல்ல, இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாராக்கும். ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க. அம்மா சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம் கொடு. ஆளுக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு மருமகளை தழுவி ஆக்கிறாதீங்க, அப்புறம் அமலாக்க. பாப்பா இந்த டீயை கொடு. ஏய் தண்ணி வைடா. ஏய் ஸ்மால் கருப்பா, 2 டீ போடு. ஏய் மாடசாமி, இங்கிலீஷ் பேசுற? எஸ் இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. ஏன் மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டை கெடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான். இவங்களுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரிகம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டானே. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு சாம்பார் ஊத்து, சீக்கிரம் ஊத்து. வேண்டாம் அப்படியே ஊத்து. நானே ஊத்துவேன். தண்ணி வச்சியா? வச்சுட்டேன். மாமா, வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற. உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது. இழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? வேணாங்கண்ணே. இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ருப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி ஓ பொண்டாட்டி வச்சுக்க. ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கான். அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டா என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துண்டுறா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா போய் வெத்தலை கெடுத்து வா. சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா.